ஆந்திரா கர்னூலை சேர்ந்தவர் பேயா வசுந்தரா. பேயா வசுந்தரா, வசுந்தரா கூட சொல்லலாம். 32 வயசாகுது. இந்த வசுந்தரா அதே பகுதியை சேர்ந்த ஒரு வாலிபரை காதலிச்சுட்டு இருக்காங்க. அந்த வாலிபர் யாருன்னா ஒரு டாக்டர். அவர் மருத்துவக் கல்வி முடிச்சுட்டு டாக்டராக இருக்கார். 2 பேரும் பயங்கரமாக காதலிக்கிறாங்க. ஏரிக்கரை, காடு கழனி, எங்கே பார்த்தாலும் சுற்றுறது போகிறது வரது காதலிக்கிற பயங்கரமான ஒரு கனவு, டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு அந்த வசுந்தராவுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த 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 டாக்டர் என்ன பண்ணிடுறாரு, அவர் பேரை குறிப்பிடல. வேற ஒரு பெண்ணு கூட திருமணம் நடக்குது. அந்த பெண்ணும் மருத்துவர். உண்மைகிட்ட மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறார். என்ன ஆகிறது, இந்த வசுந்தராவுக்கு தாங்க முடியல. தன்னை ஒருத்தன் இவ்வளோ நாள் காதலிச்சுட்டு அதுவும் டாக்டர் மாப்பிள்ளை கிடைப்பான்னு பார்த்தா இவன் என்னடானா வேற ஒரு பொண்ணு டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினா, இவனை நாம் பழி வாங்கணும், இவனை பழிக்கு பழி வாங்கணும், இவங்க 2 பேரும் பிரித்து விடணும், இதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம் நம்ம அப்படின்ற ஒரு. நான் திரும்ப சொல்கிறது, எல்லா பெண்களையும் நான் சொல்கிறது ஆண்களுக்கு உடல் ரீதியான பலம் தானே கண்டி மனோ ரீதியான பலம் கிடையாது. பெண்களுக்கு மனோ ரீதியான பலம். நீங்கள் ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னால். ஒரு பொண்ணு நினச்சான்னு வச்சுக்க, என்ன வேணாலும். ஒரு பெண்ணு நினச்சானா ஒரு சாம்ராஜ்யத்தை காலி பண்ணிடுவா. அந்த பவர் உண்டு. அப்படி இந்த வசுந்தரா மனசில் அந்த குரூரம், அந்த வன்மம், அந்த பழி வாங்குதல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அவளால் தாங்கவே முடியல. என்ன பண்ணலாம் இவனை, இந்த 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 ஃபேமிலி என்ன பண்ணலாம், இந்த 2 கணவன் மனைவியும் எப்படி பிரிக்கலாம், இவனை எங்கே அவமானப்படுத்தலாம் அப்படின்னு அவள் உள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்குது. இவங்க தினம் தினம் பார்க்க இன்னும் வெறியாகுது. அந்த வெறி என்ன ஆகிடுது, பெரிய அளவில் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணோம் அப்படின்ற ஒரு குரூர ஒன்றே வருது. பெரிய அளவில் சம்பவம் பண்ணோம் அப்படின்னு. தனக்கு கிடைக்காத ஒருத்தன் இன்னொருத்தையும் கிடைக்கக்கூடாது. இந்த டாக்டர் மேலே இருக்கிற அந்த கோபம், அந்த பழி வாங்குதல், அந்த குரூர் என்ன ஆகிடுது, அப்படியே அவர் மனைவி மேலே திரும்புது. 2 பேரும் சிரிச்சுன்னு போவாங்க, காரில் போவாங்க. அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறது டாக்டர் அம்மா, டாக்டர் ஐயா அப்படின்னு பேசுவாங்க. அந்த ஊரில் அவங்களே 2 பேரும் ஆம்பளை அம்மா 2 பேரும் வைத்தியம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்க்க அவளுக்கு என்ன ஆகுது, என்னடா நாம் இருக்க வேண்டிய இடத்துல இந்த பெண் இருக்கிறாளே, இவனை கூட விட்டுருவோம், இவன் பொதுங்கி சாவணும், அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறான். ஆனால் அந்த வேலை நம்ம அந்த அந்த சம்பவம் லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் பொழுது இவளுடைய மனசில், அந்த வசுந்தரா மனசில் எவ்வளோ பெரிய ஒரு கோபத்தையும் குரூரத்தையும் கொண்டு வந்திருக்கும். என்ன பண்ணுறா, அவள் ஒரு திட்டம் போடுறான். அந்த திட்டத்துக்கு யார் துணையாக இருக்கிறதுனா ஒரு நர்ஸு, நாகஜோதின்னு ஒரு நர்ஸு. ஏன்னா ஒரு ஆளால் இது பண்ண முடியாது.